குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். கடையில வாங்கி அன்ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லயே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேபேஜும் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரைஸை வந்து 90% இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சிக்கனையுமே மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாரு. இந்த ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இவரை மாதிரி பெஸ்ட்டாக செய்ய முடியாது. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 முட்டையை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் தான். நம்ம அஜினோமோட்டோ, ஃபுட் கலர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முட்டையில் உப்புமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராபிள் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் கேபேஜுமே சேர்த்துக்கிறேன். கேபேஜுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 1 பேக்கெட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் வந்து போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து நான் ஒரு சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபைனலாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஒயிட் பெப்பர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். என் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்